ஃபிஷ்ஷே இல்லாமல் இன்றைக்கி வாழைக்காய் வச்சு ஒரு குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வாழைக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சில்லி தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். கடைசியாக கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் இதை ஊற விடுங்க. இதுக்கான நம்ம குழம்பு ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டை தோலை உரித்து வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக 1/4 ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கு 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். நீங்கள் சால்ட் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் 50% குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா புளியை நான் ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் நீங்கி குழம்பு ஒரு திக்காக வரும். நல்லா கிளறி விடுங்க. 20 நிமிஷம் கொதிக்கிறதுக்கு நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கிறோம். இந்த டைமில் ஊற வச்ச வாழைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு வாழைக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். அதிகமாக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை, 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றினா போதும். நல்லா வாழைக்காய் 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இப்போது வாழைக்காவை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். எல்லா வாழைக்காவும் எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. குழம்பு என்ன ஆச்சுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குழம்பை கொதிக்க வைங்க. நான் 1/2 மூடி தேங்காவை திக்கான தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை சேர்த்துடலாம். ஒன்றா வாழைக்காவை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. வாழைக்காவை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ண வாழைக்காவை தான் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நேரம் கொதித்தா வாழைக்காலாம் உடஞ்சிடும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க, சுவையான வாழைக்காய் குழம்பு ரெடி. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.